கைஸ் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ், டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கும். மினிமம் 6 lakhsல இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 lakhs வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டெடியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். எஸ்பிஐ பேங்கோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 5th February வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் 4 டைப்பில் இருக்கிற போஸ்டிங் கான்ட்ராக்சுவல் கேட்டகரிலையும், 5ஆவதாக இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பர்மனன்ட் கேட்டகரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th போஸ்டிங் டெப்டி மேனேஜருக்கு வந்து 25 to மேக்ஸிமம் 35 வரைக்கும் எலிஜிபிள். சீனியர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து மினிமம் 28 to மேக்ஸிமம் 37 வரைக்கும் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து மினிமம் 32 மேக்ஸிமம் 40 வரைக்கும் எலிஜிபிள். டெப்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மினிமம் 36 மேக்ஸிமம் 44 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மினிமம் 40 மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வைஸ் பிரசிடென்ட். இதுக்கு பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ், பிடெக், பி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை எம்சிஏ, எம்டெக்கு, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எம்இ, எம்டெக், எம்எஸ்சியில் படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இது மட்டும் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கண்டிப்பாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. இதே குவாலிஃபிகேஷன் தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே இருக்குது. என்ன சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேரி ஆகுது கைஸ். கண்டிப்பாக இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒர்க் என்ன, ஜாப் ஆஃப் நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. சேலரி பாருங்களேன். இப்போ வந்து டெப்டி மேனேஜர் கேட்டகரினா இது வந்து பெர்மனன்ட் ரோலு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,820 இருந்து 93,000 வரைக்கும் பேசிக்ஸ் மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே 70,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து இந்த ரோலுக்குலாம் பாருங்களேன், சீனியர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு இதுக்கெல்லாம் இப்போ ராணுமுக்கு 40 lakhs சொல்லியிருக்காங்க கைஸ். வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சேலரி. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபா, டெப்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபா வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhsக்கு மேலேயே வரும் உங்களுக்கு சேலரி. வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா கிட்டக்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கான்ட்ராக்சுவலை பொறுத்த வரைக்கும் 5 year கான்ட்ராக்சுவல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலரை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் எஸ்பிஐ பேங்க் எம்ப்ளாயாக வந்து நீங்கள் இருக்கலாம். இந்த டெப்டி மேனேஜர் ரோலில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க சான்சஸ் இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழுக்க இன்டர்வியூ வில் கேரி 100 marks. அதாச்சும் உங்களுக்கான இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 marks. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஜாபே கிடைக்கும். மற்றபடி எழுத்து தேர்வு, ரிட்டன் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. முழுக்க இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூகே கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 750 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.